90ஸ்ல நீங்க ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது உங்களுடைய ட்ரீம், கனவு, ஆம்பிஷன் இதெல்லாம் என்னவா இருந்துச்சு அந்த டைம்ல? எங்க வீட்ல வந்து என்ன டாக்டர் பண்ணணும்னு நினச்சாங்க. ம். ஆனா ஆக்டர் ஆயிட்டேன். ம். ஏன்னா இன்டர் நான் பைபிசி ஸ்டூடெண்ட்டு. ஒரே ஒரு வாட்டி தான் எக்ஸாம் எழுதிருக்கு. டாக்டர் ஆகலாம்னு அது வரல. ஓகே. ஏன்னா அம்மா நர்சிங் காலேஜ் பிரின்சிபால், பெரிய அண்ணா டாக்டர் படிச்சிருக்காங்க. அப்புறம் சினிமாவில் வரும்போது அப்பாவுக்காக வந்தேன் நான். ஒரே பழம் அப்பாவுக்காக நடிக்கணும். வாய்ப்பு வந்ததுனால அப்பாவோட ஃப்ரெண்டு தான் என்னை கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. ம். ஸோ அதில் வந்து என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்கணும்னு ஒரு இதில் நான் சென்னை வந்து ஃபோட்டோ செக்ஷன் பண்ணி திருப்பதி போகும்போது என்னை பார்த்துருக்காங்க செல்வா சார். அவங்க நர்சாரெட்டி சாமந்தி தெலுங்கு மூவி இது. ம். அதிரடி படை சாரி செம்பருத்தி. செம்பருத்தி தெலுங்குல சாமந்தி. ஸோ அவங்க பார்த்துட்டு என்னை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த செம்பருத்தியில் ஹீரோயின் கேரக்டருக்காக அவங்க தேடுறாங்க. அவங்க அது வரைக்கும் 5 பாம்பே ஹீரோயினை பண்ணியிருக்கேன். செல்வா சாருக்கு செட் ஆகலை. ம். ஏன்னா இது மீன்காரி கேரக்டர் இல்லையா, அந்த சீ சைடு. ம். ஸோ கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் பொண்ணு, நல்லா கண் இருக்கணும், நல்லா ஸ்மைல் இருக்கணும்னு இவர் கேட்குறாரு. ம். எல்லாம் பாம்பே பொண்ணாக ஹீரோயின் இருக்கிறாங்க, அவருக்கு அந்த கேரக்டருக்கு செட் ஆகலை. ஸோ என்னை பார்த்த உடனே அவங்க இந்த மாதிரி ரோஹிணி இன்டர்நேஷ்னலில் இருக்காங்க ஒரு ஹீரோயின், நீங்கள் அவங்க கதைக்கு கேட்குற மாதிரி இருக்குன்னா, அப்போ எங்கள் அப்பா, எங்கள் அண்ணா, நான்